ஸோ ஏரே ஒட்டேக்கர்ஸ் அனிமே வளர்ந்த காலகட்டத்தில் அனிமேல சாவது மட்டும் இல்லாமல் அனிமேவாலையும் சாவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம போன வாரமே பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம டெத் நோட்ல ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த பேசி வச்சிருப்போம். ஆனால் இந்த தடவை அதையும் ஒரு படி தாண்டி ஒன் பீஸை பார்த்து சில காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பேசிதான் ஆகணுமே. பட் இந்த விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோலையும் சரி இதுக்கப்புறம் வீடியோலுமே சரி என்னத்தான் அனிமேவால இறந்தாங்க அப்படின்னாலுமே அதுக்கு முக்கிய காரணம் அனிமே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தங்களும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லைஃப் வாழ்றாங்க ரைட்டா. ஸோ சில சீன் சில பேருக்கு பிடிக்காது, சில சீன் சில பேர் பிடிச்சிருக்கும், சில சீன் சில பேர் செட் ஆகும், சில சீன் சில பேருக்கு செட்டே ஆகாது. ஸோ ஒவ்வொரு எமோஷனில் வாழ்நாள் மட்டும் தான் இது மாதிரி சில காரியம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளதான் ஆகணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளதான் ஆகணும். ஓகேவா? ஸோ எனிவே ஒன் பீஸை பற்றி அப்படின்னா விஷயம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸ் கிட்ட தந்தீங்க அப்படின்னா ஹைப்னு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா உங்களோட வீடியோக்கு போகலாமா? இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது இந்தோனேஷியாவில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி, கிட்டத்தட்ட சொல்ல போனா 20 நாளைக்கு முன்னாடி. கரெக்டா நடுராத்திரி அப்ப ஒரு வீட்டுல சரியான அலறல். பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண போலீஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு மேரேஜ் ஆன பொம்பளையும் அது கூட சேர்ந்து 2 குழந்தைகளும் இறந்து கிடக்கு. அதுவும் சும்மா கிடையாது, கத்தியால குத்தப்பட்டு. என்னதான் ஆச்சு, யார் தான் பண்ணா அப்படின்னு பார்த்தா வெளியில இருந்து இந்த காரியத்தை யாரும் பண்ணல, வீட்டுக்குள்ளே இருந்துதான் ஒருத்தன் பண்றான். யாருதான் அது அப்படின்னு பார்த்தா அவன் புருஷன்காரன். கடகண்டு அங்கிருந்த போலீஸ்காரங்களும் சீக்கிரமா அவனையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவன் பேர் ஜூலியஸ் அப்படின்றதையும் அவன் 33 வயசு உடையவன், அவனோட குழந்தைகள் தான் இது, அவனோட பொண்டாட்டி தான் இது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவனை கைது செஞ்சு எடுத்துன்னு போறாங்க. அது பார்த்து பக்கத்து இருக்காரங்க எல்லாம் என்ன ஆச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற யோசனையே இருக்க. இவனையும் விசாரிக்க தொடங்குறாங்க. ஏன் இதை பண்ண, எப்படி இதை பண்ண, எதுக்கு உன் சொந்த குடும்பத்தையே கொன்ன, எதுக்கு உன் சொந்த பசங்களையே கொன்ன, ஏன் எதுக்கு தான் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அவனுமே நடந்த உண்மையை சொல்ல வரான். நான் ஒன் பீஸோட மிகப்பெரிய ஃபேன், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை வேற, ஆனா எனக்கு கிடைச்ச வாழ்க்கை வேற. இந்த விஷயத்தை நான் பண்ணல, ஒன் பீஸ் தான் பண்ண வச்சது, அந்த ஒன் பீஸ் ஆனதை மட்டும்தான் அவங்க எல்லாம் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல அங்க இருந்த போலீஸ்காரங்களுக்கும் இது என்ன விஷயம், என்ன மாதிரி கேஸ் அப்படின்ற மாதிரி சுத்தமா தெரியல. இன்னொன்னு நல்லா சொல்ல போனா இப்போ இந்த இந்தோனேஷியால பிளாக் எல்லாம் ரைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த ஒன் பீஸ் பிளாக் இஷ்யூ நடந்தது இந்தோனேஷியால தான், அண்ட் சேம் டைம்ல ஒன் பீஸ் ஆல மறு நடந்தது இந்தோனேஷியால தான். அந்த போலீஸ்காரங்களும் இதெல்லாம் கேட்டு அப்படியே முடிச்சுட்டு இருக்க இவனும் அதை மட்டும் தான் அகைன் சொல்றான், ஒன் பீஸ் தான் ஜட்ஜ் பண்ணிச்சு, அந்த ஒன் பீஸ் ஆனதான் அவங்க எல்லாரும் செத்தாங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களுக்கும் அதிர்ச்சியும் வியப்பம் மட்டும் தான் உண்டாச்சுன்னு சொல்லணும். அவகிட்ட அகைன் இதை பத்தி பலமுறை கிட்டாலுமே வர ஒரே பதில் ஒன் பீஸ் மட்டும் தான். பட் செவுத்துக்கும் காது இருக்கு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. சோ அதே மாதிரி இந்த விஷயமும் அந்த நாடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட பேர் குழப்பம், ஏகப்பட்ட பேருக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் இது பத்தி. சோ ஏற்கனவே இந்தோனேஷியால ஒன் பீஸ் ரைசிங் மட்டும் இல்லாம இப்போ ஒன் பீஸால ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த நாட்டு மக்களும் வந்து வியப்படைஞ்சாங்க. அந்த நாட்டு போலீஸுக்குமே அது வியப்பா தான் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த பேசிதான் ஆகணுமே. சோ இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு ட்ரெண்டான ஒரு விஷயத்தை பத்தி போலீஸ் பேசணும்ல. சோ அதனால போலீஸ் அந்த இடத்துல பேச வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன் பீஸுக்கும் இல்ல ஒன் பீஸ் அனிமேக்குமே இந்த இடத்துல சம்பந்தம் கிடையாது, ஏன் அவருக்குமே சம்பந்தம் கிடையாது, இது ஜஸ்ட் எமோஷன் மட்டும் தான். இந்த ஒன் பீஸ் மட்டும் இல்லாம அனிமே போன்ற ஏகப்பட்ட அனிமேவால நிறைய பேர் மன ரீதியா உட்படுறாங்க, நிறைய பேர் காயப்படுறாங்க. சோ நிறைய பேரால அதுல இருந்து எழுப்பட்டாலுமே சில பேரால எழ முடியாம தான் இருக்கு. சோ அது மாதிரி அவங்க இருக்கிறவங்க மட்டும் தான் இது மாதிரி கொலைகள், தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்றாங்க. பட் என்னத்தான் ஒன் பீஸ் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடவை அனிமே நேமே இழுத்தாலுமே இப்போ நடந்த கொலைக்கும் ஒன் பீஸுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இந்த ஜூலியஸ் என்ற நபர் ஃபுல்லா மனரீதிக்கு உட்பட்டிருக்காரு ஒன் பீஸால. சோ அங்க இருந்த பேட்டியாளருமே அவர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க போலீஸ்காரங்களும் நாங்க அவரை மனநல காப்பதுக்கு அனுப்ப போறோம், அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறோம். சோ அவர் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவர் அங்க போகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையும் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. அப்படியே அந்த கொலை சம்பவம் அன்னைக்கே முடியுது. சோ நம்ம இந்த வீடியோல எவ்வளவு அனிமே பார்த்து எவ்வளவு வளர்ந்தவங்கள பார்த்திருக்கோம். ஆனா நம்ம இப்ப வர அனிமேவால ஏகப்பட்ட கொலைகளோ ஏகப்பட்ட தற்கொலை தான் பார்த்துட்டு இருக்குமே. அதுவும் இந்த கொலையை பண்ணவர் ஏதோ 18 வயசு 15 வயசு 20 வயசு சேர்ந்து கிடையாது, கிட்டத்தட்ட 33 வயசு. அப்படிப்பட்ட 33 வயசுக்கு நபர் தான் குழந்தைகளையும் தான் பொண்டாட்டியே சாவடிக்கிறாரு அப்படின்னும் போது இட்ஸ் அப்சல்யூட்லி பிக் மேட்டர் ரைட்டா. சோ இது ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு நம்ப முடியாத விஷயம் தான். இது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எவனுக்கா இருந்தாலும் சரி, ஒரு அனிமேவால ஒருத்த மன ரீதியா உட்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னும் போது அதுவே ஒரு வழக்கு பயங்கரமா தான் இருக்கும். ஆனா ஒரு அனிமேவோட தூண்டுதலா ஒருத்தன் போய் வந்து கொலையே பண்றான் அப்படின்னும் போது இது எந்த வகையில வந்து இது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. பட் ரெண்டுமே தப்பு தான். பட் வந்து என்னத்தான் இருந்தாலுமே வந்து ரெண்டாவது இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. பட் நம்ம என்னத்தான் நம்ம உட்காந்து பேசினாலுமே இது முடிஞ்சு போன கதை.
இந்த கதை அகைன் திரும்பி ஆரம்பிக்கவும் முடியாது. ஆனா அனிமேவால கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மாத்த முடியாது. ரைட்லா? சோ கைஸ், வீடியோக்கு உங்ககிட்ட நான் சொல்றது தான். சோ இந்த விஷயத்தை நீங்களும் சலிச்சு கேட்கறது தான். ஒரு அனிமேவா பாருங்க. அனிமேல ஃப்ரெண்ட்ஷிப், லாயல்ட்டி போன்ற விஷயங்களை கத்துக்கோங்க. when sad scene வரும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா அதை பார்த்துட்டு ஜஸ்ட் அனிமேஷன் அப்படி சொல்லிட்டு மனசு ஏத்திக்கிட்டு அடுத்த அனிமே பார்க்க போறது தான் உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்குமே சரி. சோ இன்னைக்கு இவர் பண்ணது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நாளைக்கே ஒரு கும்பலா சேர்ந்து ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னும் போது தான் அது நம்ம நாட்டுல பெரிய விஷயமா இருக்கும். சோ இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம நல்ல தேடி போற வரையும் எல்லாம் கரெக்டா இருக்கும். கெட்டதை பாருங்க, கவனிங்க, பட் கத்துக்காதீங்க. புரியுதா? சோ இன்னதான் நம்ம அனிமேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தை போந்தாலுமே அனிமே இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். சோ என்டர்டைன்மெண்ட் வச்சு நம்ம சில விஷயத்தை கத்துக்கிறோம், சில விஷயத்தை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா அது நல்ல காரியம் தான். ஆனா அதே என்டர்டைன்மெண்டால நம்ம வாழ்க்கை கெடுத்துக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். சோ உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் நம்புறேன். ஓகேவா? சோ எனிவே ஒட்டகர்ஸ், நிறைய பேர் நிறைய அனிமே பாக்குறீங்க, ஜாலியா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. பட் யாரும் சேட் சீனுக்கும் சரி அண்ட் அதர் சீன்ஸ்க்குமே சரி ரொம்ப அடிக்ட் ஆயிடாதீங்க. முக்கியமா தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. பிகாஸ் யூ ஆர் யுவர் ஃபேமிலி லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? சோ எனிவே சொல்லணுதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒட்டகர்ஸ் கடையை சாத்தலாமா?